ஏற்கனவே நாங்கள் வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு கூடிய சீக்கிரமே மாநில அந்தஸ்து வழங்கப்படும்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மார்ச் 28ஆம் தேதி சொன்னார். அதே நேரத்தில் அதுக்கான காலக்கெடு பற்றி என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் விரைவில் நல்ல அறிவிப்பு வரும்னு சூசகமாக ஒரு விஷயத்த சொன்னார். அமித்ஷா சொன்ன அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே காஷ்மீரோட பகல்காமில் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், முக்கியமான இந்த அறிவிப்பு வெளியாவதை தடுக்க தான் நடத்தப்பட்டதா தகவல் வெளியாகியிருக்கு. பின்னணி என்னங்கிறத இந்த பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கலாம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். ஆகஸ்ட் 5, 2019 சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதன் மூலமாக ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டுச்சு. அப்போதிலிருந்தே முக்கிய கட்சிகள் பலவும் மாநில அந்தஸ்தை திரும்பவும் மீட்டெடுக்கணும்னு கோரிக்கை விடுத்துட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 2014ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஆனால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. பிடிபி அதிகபட்சமாக 28 இடங்கள்லையும், பாஜக 25 இடங்கள்லையும், தேசிய மாநாட்டு கட்சி 15 இடங்கள்லையும், காங்கிரஸ் 12 இடங்கள்லையும் வெற்றி பெற்றது. மெஹபூபா முஃப்தி பாஜகவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் 2 கட்சிகளுக்கு இடையிலான கருத்து வேறுபாடு காரணமாக கவர்மெண்ட் 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியல. 2018 மெஹபூபா முஃப்தி தனது பதவியை ராஜினாமா செஞ்சாங்க. முஃப்தியோட ஆட்சி கவிழ்ந்ததை அடுத்து அங்கே சட்டமன்ற தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு துணைநிலை ஆளுநரோட ஆட்சி அமல்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே தேர்தலை கூடிய சீக்கிரம் நடத்தணும்னு நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டே வந்தாங்க. 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர், லடாக் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கக்கூடிய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. பிரிவினைவாத சக்திகளால் பகிரங்க மிரட்டல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்ததுனால ஜம்மு காஷ்மீரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. தொலைபேசி நெட்வொர்க், இணைய சேவைகள் முடக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளோட தலைவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டாங்க. பாதுகாப்பு படையினரும் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டாங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் ஜனவரி 2020 2G இணைய சேவையும், பிப்ரவரி 2021 4G இணைய சேவையும் நடைமுறைக்கு வந்துச்சு. சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றங்களில் பல வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. டிசம்பர் 2023 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ய முடிவு செல்லும்னு தீர்ப்பளிச்சது. செப்டம்பர் 2024க்குள்ள தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் கூறியது. இதனால் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் கடந்த ஆண்டு செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் ஜம்மு காஷ்மீருக்கு பேரவைத் தேர்தல் சுமூகமாக எந்த அசம்பாவிதங்களும் இல்லாமல் நடந்து முடிஞ்சது. மொத்தம் இருக்கக்கூடிய 90 இடங்களில் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி 42 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. காங்கிரஸ் கட்சி 6 இடங்கள்லையும், பாஜக 29 இடங்கள்லையும், மக்கள் ஜனநாயக கட்சி 3 இடங்கள்லையும் வெற்றி பெற்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அரசு ஆட்சி அமைக்கிறதுக்காக 5 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்டது. முதல்வராக உமர் அப்துல்லா பதவியேற்றார். எப்போதும் பதட்டமாகவும் தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீதிமன்றம் சொன்ன மாதிரியே குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வெற்றிகரமாக சட்டப்பேரவை தேர்தலும் நடத்தப்பட்டு சுமூகமான ஒரு நிலை திரும்பி இருந்தது. சட்டப்பிரிவு 370 ரத்து நடவடிக்கை ஜம்மு காஷ்மீரை முழுமையாக இந்தியாவோட ஒருங்கிணைத்து விட்டதுன்னு மத்திய அரசு சொல்லுது. பிரிவு 370 நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் தீவிரவாத தாக்குதல்கள் 45% குறைந்திருக்கு. கற்களை கொண்டு வீசுவது, அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபடுறது மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் 97% குறைஞ்சிருக்கு. இராணுவ வீரர்களோட உயிரிழப்பும் 65% குறைந்திருக்கிறதா அரசோட புள்ளி விவரங்கள் சொல்லுது. தீவிரவாத குழுக்களில் சென்று சேரக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கையும் குறைந்து எல்லோருமே வேற நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்சி வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. இப்படி எந்த நேரமும் துப்பாக்கி சூடு, சண்டை, குண்டு வெடிப்புன்னு அமைதியே இல்லாமல் இருந்து வந்த மாநிலம் இப்போ கிட்டத்தட்ட சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கு. சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள், புதிய முதலீடுகள் அதிகமாக வந்து குவிந்திருக்கிறதா வல்லுநர்கள் சுட்டி காட்டுறாங்க. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு அமைஞ்சிட்டாலுமே கூட ஜம்மு காஷ்மீரோட நிர்வாகம் இன்னைக்கும் ஹைபிரிட் மாடலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணமாக முக்கிய நிர்வாகங்கள், உள்துறை சம்பந்தப்பட்டது எல்லாமே துணைநிலை ஆளுநர் வசம் தான் இருக்கு. பிப்ரவரி 28 மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலேவும் மாநில அந்தஸ்து தொடர்பான முடிவை விரைவில் எடுப்போம்னு சொல்லியிருந்தார். சட்டசபை தேர்தலும் நடந்து முடிந்து கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கும் மேலே ஆகிட்டதுனால சமீபத்தில் காஷ்மீருக்கு போன அமித்ஷா முதல்வர் உமர் அப்துல்லாவை சந்தித்து முக்கியமான ஆலோசனை ஒன்று நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக தான் அடுத்த வாரம் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்புக்காக ரகசிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருந்ததாகவும், அதை தடுக்கத்தான் இப்படி ஒரு திடீர் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறதாகவும் சந்தேகிக்கப்படுது. உண்மையில் இந்த தீவிரவாத தாக்குதலோட பின்னணி என்னங்கிறது முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும்.
மாநில அந்தஸ்து விவகாரத்தில் மத்திய அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகுது, விரைவில் அதிரடி அறிவிப்பு வெளியாகுமாங்கிறது இனிவரும் நாட்களில் தெரிஞ்சிடும். பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் நீடித்து வருகிறது. இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் பல்வேறு எதிர் மற்றும் பதில் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இதையெல்லாம் பார்க்கும்போது சாதாரண பொது ஜனங்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, போர் வந்துடும் போல இருக்கே, போர் வந்துடுமா அப்படின்ற கேள்வியும் விவாதமும் தான் கடந்த 2 நாட்களாக எல்லார் மனதிலும் இருக்கிறது. அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு பதற்றமான சூழல் நீடிப்பது என்னவோ உண்மைதான். போர் மேகம் சூழ்வதற்கான அறிகுறிகள் எல்லாம் கூட தென்படுவது என்னமோ வாஸ்தவமான ஒரு விஷயம்தான். ஆனால் இது போராக மாறுமா என்பது நிச்சயம் மில்லியன் டாலர் ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஏனென்றால் போர் என்பது திரைப்படத்தில் பார்ப்பதைப் போலவோ அல்லது கதைகளில் படிப்பதைப் போலவோ சாதாரண ஒரு விஷயம் அல்ல. விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, போர் என்று வந்துவிட்டால் இரு தரப்பிலுமே ஏராளமான உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அதற்கான உரிய விலையை 2 நாடுகளுமே கொடுத்தாக வேண்டும். அப்படி இருக்கும்போது 2 நாடுகள் மாறி மாறி தற்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோமே ஆனால், அதாவது நீங்கள் ஏதேனும் அத்துமீறி நடந்து கொண்டால் நாங்கள் நிச்சயம் உங்களுக்கு பதில் நடவடிக்கை கொடுப்போம். நீங்கள் போர் என்று வந்துவிட்டாலோ தாக்குதல் என்று வந்துவிட்டாலோ அதை கண்டு நாங்கள் அஞ்சி ஓட மாட்டோம். நிச்சயம் எங்களுடைய தாக்குதல் என்பது, பதிலடி என்பது பலமாக இருக்கும். நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதுதான் 2 நாடுகளும் மறைமுகமாக ஒருவர் மீது ஒருவர் தெரிவிக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. பாகிஸ்தான் என்னதான் வெளிப்படையாக நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், பாதுகாப்பு படையை தயாராக இருக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம், நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட உண்மையில் பாகிஸ்தான் இந்த போரை தவிர்க்கவே செய்யும். பாகிஸ்தான் இந்த போரை விரும்பாது என்பதுதான் சர்வதேச வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சர்வதேச அளவில் பல தளங்களிலும் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பல நாடுகள் பல முறை நீங்கள் தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிப்பதை நிறுத்த வேண்டும், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க கூடாது என்று வெளிப்படையாகவே கண்டித்திருக்கின்றன. இது மட்டுமின்றி ஏற்கனவே பாகிஸ்தானில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற, வேலையில்லா திண்டாட்டம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானில் கேஸ் அடைச்சி வைக்கிறதுக்கான சிலிண்டர் கூட கிடைக்காம ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கேரி பேக்கில் கேஸ் சிலிண்டர், அந்த எரிவாயுவை அடைத்து விற்பனை செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. நிலைமை அப்படி இருக்கின்ற போது இது போன்ற ஒரு சூழலில் தற்போது ஒரு போர் என்று வந்துவிட்டால் அது இந்தியாவை காட்டிலும் பாகிஸ்தானுக்கு தான் பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்பதுதான் வல்லுநர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் அவங்க ஆப்கானிஸ்தானில் தாலிபானை ஏற்கனவே எதிர்கொண்டு வருகிறார்கள், அவருடைய தாக்குதலை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். மற்றொரு பக்கம் பாகிஸ்தானிலிருந்து பலூச்சிஸ்தானை பிரித்து அது தனி நாடாக்க வேண்டும் என்று கோரி பலூச் கிளர்ச்சி படையினர் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு குடைச்சலை கொடுத்து வருகிறார்கள். அப்படி ஏற்கனவே இரண்டு பக்கமும் பாகிஸ்தானுக்கு குடைச்சல் இருக்கின்ற போது இந்தியாவும் சூழ்ந்து கொண்டால் நிச்சயம் அது பாகிஸ்தானுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தும். எனவே வெளிப்படையாக பாகிஸ்தான் நாங்கள் போருக்கு தயார் என்று சொன்னாலும் கூட உள்ளுக்குள் அதை தவிர்க்கவே விரும்பும். அது தொடர்பாக சர்வதேச முகமைகளை அணுகி போர் என்று வந்துவிட்டால் அதை தவிர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் மேற்கொள்ளும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. அதே சமயம் இந்தியாவை பொறுத்தவரை எப்போதும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்தியா என்பது யுத்த பூமி அல்ல, புத்த பூமி. நாங்கள் போரை விரும்ப மாட்டோம், ஆனால் போர் என்று வந்துவிட்டால் நாங்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்பதுதான் இந்தியாவினுடைய கொள்கையாக இருக்கிறது. எனவே என்னதான் இரு நாடுகள் இடையே தற்போது பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தால் வரும் காலகட்டங்களில் அது எப்படி மாறப்போகிறது, இதே நிலை இன்னும் 2 மாதங்களுக்கோ 3 மாதங்களுக்கோ நீடிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.